குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் அனிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அனிமா அப்படின்னா நுண்மை அப்படின்னு அர்த்தம். பாடல் 671 ஞானம் கைகூட பெற்றால் அடையும் பயன் இவை தன்னோடு எழில்பரம் கைகூட பட்டவர் சித்தர் பரலோகம் சேர்தலால் இட்ட மது உள்ளே இருக்கல் பர காட்சி எட்டு வரப்பும் இடம்தான் நின்று எட்டுமே. பரம் அப்படின்னா பரஞானம், பரலோகம் அப்படின்னா சிவலோகம், இட்ட மது அப்படின்னா விருப்பம், பர காட்சி அப்படின்னா சிவ தரிசனம். ஞானம் உண்டானால் சித்தி கைவர பெறும். 8 பெரும் சித்திகளும் எல்லாம் வல்ல பர ஞானமும் கைவர பெற்றால் அவர் சித்தர் ஆவார். இவர்கள் சிவலோகத்தை அடைதலால் இவர்களின் விருப்பு பொருளான சிவத்தை கண்டு அவரில் அழுந்தி இருப்பார்கள். பாடல் 672 விரும்பிய உலகத்தை அடைபவர் மந்தர மேரு மதிபானுவை மாற்றி கந்தாய் குழியில் கசடு அறவல்லோர்க்கு தந்து இன்றி நற்கமியலோகம் சார்வாகும் அந்த உலகம் அனிமாதி ஆமே. மந்தரம் அப்படின்னா தலை, புருவ நடு அப்படின்னு சொல்லலாம். மதி அப்படின்னா சந்திரக்கலை, பானு அப்படின்னா கதிரவன் கலை, கந்தாய் அப்படின்னா முளை போல் ஆக்கி, கசடு அறவல்லார் அப்படின்னா விந்து நீக்கம் இல்லாது இருக்க வல்லமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மலை என்ற தலையில் சந்திர சூரிய கலைகளை மாற்றி அடித்த முளையை போன்று சுழு முனையை ஆக்கி விந்துவின் நீக்கம் இல்லாது இருக்க வல்லவர்களுக்கு நரம்பில்லாத பிரணவ உடல் பெற்று விரும்பிய நல்ல உலகத்தை அடைவார்கள். அந்த உலகம் அனிமா முதலான 8 பெரும் சித்திகளை அளிக்க வல்லது ஆகும். பாடல் 673 அனிமா கைவர பெறுமாறு முடிந்திட்டு வைத்து முயங்கில் ஓராண்டில் அணிந்த அனிமா கை தானாம் இவனும் தனிந்த அப்பஞ்சினும் தான் நொய்யது ஆகி மெலிந்து அங்கு இருந்திடும் வெல்ல ஒண்ணாதே. முடிந்திட்டு அப்படின்னா விந்து நீக்கம் இல்லாது, கைத்தானம் அப்படின்னா கைவசப்படும், தனிந்த அப்படின்னா மெலிந்த, நொய்யதாகி அப்படின்னா மென்மை உடையதாகி அப்படின்னு அர்த்தம். விந்து கழிவு இல்லாமல் சேமித்து வைத்து ஓர் ஆண்டு யோக முயற்சியில் ஈடுபட்டால் நூல்களினால் புகழ்ந்து பேசப்படுகின்ற அனிமா என்ற சித்தி கிட்ட பெறும். அது கைவர பெற்ற சித்தனும் மெலிந்த நுட்பமான பஞ்சை விட நுட்பமாய் மெலிந்து இருப்பான். அத்தகையவனை வெல்லுதல் முடியாது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் லகிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.